இது ஒரு வித்தியாசமான படம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு லேடியை கட்டுறாங்க. அந்த லேடி பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி துடிச்சிட்டு இருக்கும் போது குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்து அந்த தொப்புள் குழியோட மேல மிதக்குது. டாக்டருக்கு எல்லாருமே ஒரே ஆச்சரியமா இருக்கு. அப்படியே அந்த குழந்தையை இழுத்து கொஞ்சிது இந்த லேடி. குழந்தையோட அம்மா இதை ஆச்சரியமும் பயத்தோடையும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த லேடியோட அம்மாவை நம்ம பாட்டின்னே வச்சுப்போம். அந்த பாட்டி ஒரு பயத்திலே இருக்கு. ஏன் இந்த மாதிரிலாம் இருக்க, நீ யார் கூட இருந்த, அவனுக்கு எதாவது வியாதிலாம் இருக்கா, இந்த மாதிரிலாம் குழந்தை பார்த்ததே கிடையாது, எப்படி அப்படின்ற மாதிரி ரொம்ப பயத்துல இருக்காங்க. ஆனா அந்த லேடி எதுக்கும் பயப்படாம, இல்ல எனக்கு தெரியும் யாரு கூட என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அசால்ட்டா பேசிட்டு இருக்கு. சரி என்ன பண்றது, குழந்தை பிறந்துச்சு, அதை வளர்த்துதானே ஆகணும் அப்படின்ற மாதிரி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப பாசமா வளர்க்குறாங்க. அப்படி வளர்க்கும் போகும்போது ஃபர்ஸ்ட் நைட்டு குழந்தை கீழே படுக்க வச்சுட்டு அடுத்த நாள் கீழே எழுந்து பார்க்கும்போது குழந்தை மேல மிதந்துட்டு இருக்கு. அதாவது அந்த செவுத்துல முட்டிட்டு இருக்கு. அந்த செவுறு இல்லைன்னா மேல பறந்துரும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இந்த குழந்தைய வெளி உலகத்துக்கு காட்டாம நம்மளே வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி வளர்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அந்த குழந்தை பறக்காம இருக்கிறதுக்காக அந்த குழந்தை பாக்கெட்ல 2 சைடுமே கல் வச்சிருக்காங்க. ஒரு பேலன்ஸா இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்ற மாதிரி. இதுலயே கொஞ்சம் வருஷம் போகுது. அந்த குழந்தை கொஞ்சம் சின்ன பையனா இருந்து வளருது. வெளியே எங்கேயும் போக விடாம அவனை டிவி பார்க்க வச்சுட்டு இவங்களும் விளையாட்டு கட்டிட்டு அப்படியே வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த பையன் கொஞ்சம் வளர்ந்துடுறான். அப்ப வெளியே விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு ஒரு ஏக்கமா இருக்கும். எல்லாம் வெளியே விளையாடுறாங்களே, நான் விளையாடலாமா அப்படின்ற மாதிரி கேட்பேன். எக்காரணத்தை கொண்டு நீ வெளியே போகவே கூடாது அப்படின்ற மாதிரி பாட்டியும் அவங்க அம்மாவும் சொல்லியிருப்பாங்க. அவன் எப்பயும் பார்க்குற கார்ட்டூன் சேனல்ல இந்த பேட்மேன்லாம் பார்ப்பான். அந்த சூப்பர் ஹீரோஸ் அந்த மாதிரி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளும் ஒரு சூப்பர் ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருப்பான் அந்த பையன். அப்படி கொஞ்ச நாள் போகும்போது அவன் வெளியே எங்கேயோ கூட்டு போன்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். அவங்க அம்மாவும் யார்ட்டையும் நீ வெளியே வரலாம், ஆனா யார்ட்டையும் நீ இந்த பவர் என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி நீ எதுவும் சொல்லக்கூடாது, யார்ட்டையும் பழகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. சரி நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னோடனே இவன் கடைக்கு கூப்பிட்டு போன வெளியே நிக்க வச்சிருப்பாங்க. அப்பதான் ஒரு பொண்ணு வருது. பொண்ணு வரும்போது மேல இடிச்சு அந்த வாட்டர் கேன் கீழே விழுந்துருது. நீ என் வீட்டு வரைக்கும் இதை நீ எடுத்துட்டு வா, அதுதான் உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். இவனும் அம்மா வெளியே வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுமே, நம்ம இந்த பொண்ணு கூட போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு அப்படி போயிட்டு இருக்காங்க. அப்ப இவன் பாக்கெட்ல எப்பயுமே வச்சிருப்பான்ல அந்த கல்லு, அது கொஞ்சம் வெயிட்டா இருக்குன்றதால இந்த வாட்டர் பாட்டில் வேற 2 கையில வச்சிருக்கான். சரி இதை நம்ம கீழே போட்டு இதை நம்ம அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போனோடனே அந்த பொண்ணு வீட்டு கிட்டண்டா போன உடனே அந்த பொண்ணு வாட்டர் கேன் குடு அப்படின்னு சொல்லி கையில புடுங்குது. இவனும் கொடுக்க முடியாது, இது பண்ணும்போது புடிக்கிறான். கீழே விழுந்து மேல அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள போயிட்டு மேல ஒரு ஷீட் மேல இடிச்சிட்டு நிக்கிறான். எதையாவது பண்ணி என்னை காப்பாத்து அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். அந்த பொண்ணு ஒரு பேக் எடுத்துட்டு வந்து அந்த பையன் தூக்கி போடும்போது அது கொஞ்சம் வெயிட்டான பேக், ரோஸ் கலர் பேக், அப்படியே கீழே கொஞ்சம் டவுன் ஆகி இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுறாங்க. நீ இதை யார்ட்டையுமே சொல்லிடாத அப்படின்ற மாதிரியும் அந்த பொண்ணுகிட்ட இவன் சொல்லிட்டு வரான். வீட்டுக்கு போன உடனே நீ எங்க போன, நீ இல்லாம எங்கெல்லாம் பயந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. உனக்கு இந்த மாதிரி பவர் இருக்குன்னு யார்ட்டையுமே நீ சொல்லல. இல்லம்மா நான் யார்ட்டையுமே சொல்ல, இன்னும் ஒரு ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கு, அது நல்லா பழம் இருக்கு, நாங்க 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அம்மாவை சமாளிக்கிறான். இப்படி இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா